எல்லாம் முத்தாய்ப்பா இருந்தவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். 8 மணி நேரம் வேலை வாய்ப்பு வாங்கி தந்தவர். 12 மணி நேரம் வெள்ளக்கார ஆட்சி காலத்தில் உழைச்சோம். அம்மா தாசில்தார் அம்மா வந்துக்கிறாங்க. 8 மணி நேரம் ஆச்சா பயிற்சிக்கு மாட்டுன்னு போயிட்டு வர சார் வந்துடுவாங்க. இப்போ அப்போ அப்படி முடியாது. 12 மணி நேரம் ஒர்க் பண்ணணும். ஐயாவுக்கு தெரியும். 12 மணி நேரம் வேலை வாய்ப்பு இருக்கிற காலத்தில் ஒரே ஒரு பேனா வெட்டி, நம்ம பேனாலாம் வேஸ்ட், அவருடைய பேனா மையினால் ஒரு துளி மையினால் எழுதி வைத்தார். ஒரு 12 மணி நேரம் வேலை செஞ்சு போராட்டம் பண்ணி பாண்டிச்சேரியில் ஒருத்தர் செத்து மடிந்தார். அந்த போராட்டம்லாம் வேணாம், நான் பண்ணுறேன்னு சொல்லி தலைவர் என்ன பண்ணாருன்னா, பேனா மையில் 12 மணி நேரம் இருந்த அந்த வேலையை தொழிலாளர்களுக்கு, அனைத்து தொழிலாளர்களுக்கும், ஒரு சாதிக்கு மட்டுமல்ல, ஒரு மதத்துக்கான மட்டும் இல்லை, தொழிலாளர் அத்தனை பேர்களுக்கும், இந்தியாவில் வாழ்கின்ற அத்தனை பேர்களுக்கும் 8 மணி நேர வேலை வாய்ப்பை வாங்கி தந்த மாமேதை யாருன்னு சொன்னார் பாபா சாஹேப். அழகாக பண்ணார் பாருங்க. சத்தம் இல்லாமல், அடிக்கடி இல்லாமல், கலட்டா இல்லாமல், அந்த ஒரே ஒரு பேனா, நம்மளை தான் பேனா, நாமளும் டெய்லி அடிக்கடி பேனா எடுத்தாரோம். தலைவருடைய பேனா வச்சுங்க, 2 பேனா வச்சுங்க. ஆனால் அந்த பேனாவை யூஸ் பண்ணோம். அதில் யூஸ் பண்ணார்ல, அது மட்டுமல்ல, 8 மணி நேரம் வேலை வாங்கி கொடுத்தாரு. அது மட்டுமல்ல, நீங்கள் எல்லாம் இஎஸ்சி ஹாஸ்பிட்டல் எவ்வளோ பேர் போயிருப்பாங்க. ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களாம் இஎஸ்சி ஹாஸ்பிட்டல் போவீங்க. இஎஸ்சி ஹாஸ்பிட்டல் உருவாக்கிയത് யார் தெரியுமா? இந்தியா முழுவதும் நம்ம ஸ்ரீராமுக்கு தெரியும். இஎஸ்சி ஆரம்பிச்சு ஹாஸ்பிட்டலே போய் கேட்டுக்கிறேன், இந்த ஹாஸ்பிட்டல் யார் முதல்ல ஆரம்பிச்சது இந்தியாவில்? சொல்ல மாட்டாங்க. தெரியும், ஆனால் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு சொல்கிறேன், இஎஸ்ஐ என்ற ஒரு பெரிய நிறுவனத்தை, இன்சூரன்ஸில் ஒருத்தர் கம்பெனியில் வேலை செய்கிறாங்கன்னா மாதம் ஒரு 40 ரூபா கட்டணும்னா, 50 ரூபா கட்டணும்னா, அவங்களுக்கான இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காகவும், மருந்து, மாத்திரை, பெட்டு எல்லாமே கொடுக்குறதுக்காகவும், லீவ் எடுத்தால், ஒரு தொழிலாளி லீவ் எடுத்தாரோ, 4 நாள் லீவ் எடுத்தாருன்னா, 5 நாள் லீவ் எடுத்தாருன்னா அவருக்கு லீவ் சேலரி கொடுக்கணும்னு சட்டப்படி கொடுத்தவர் தான் பாபா சாஹேப் அம்பேத்கர். இஎஸ்ஐ உருவாக்கியவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். அது மட்டுமல்ல, நிறைய பேர் உங்கள் பிள்ளைங்களாம் வேலை வாய்ப்பு அலுவலகத்திலேருந்து எம்ப்ளாய்மெண்ட் கார்டு போட்டு வேலைக்கு போங்க. யாராரு அப்போல்லாம் எக்ஸாம் எழுத முடியாது. முதல் எம்ப்ளாய்மெண்ட் கார்டு தான் வேலைக்கே கூப்பிடுவாங்க. எம்ப்ளாய்மெண்ட் கார்டு வேணும். வேலைவாய்ப்பு அலுவலகம் இந்தியா முழுவதும் வேலைவாய்ப்பு அலுவலகங்களை திறந்து வைத்தவர் முதல் இப்போ இல்லை, கலைஞர் செஞ்சாரெலாம் இல்லை, முதல்ல இந்தியாவில் ஒரு வேலைவாய்ப்பு அலுவலகத்தை ஆரம்பித்து அதன் மூலியமாக படித்த இளைஞர்களையோ, சாதி அந்த பிசி, எஸ்சி, ஓசி, பிசின்னு பிரிவினை பண்ணி எல்லாருக்கும் வேலைவாய்ப்பை சமமாக கொடுக்கணும்னு சொல்லி ஆரம்பித்த வேலைவாய்ப்பு அலுவலகத்தை ஆரம்பித்தவர் நம்முடைய புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர். நாங்கள் ஏன் அந்த புரட்சியாளர்னு சொல்கிறோன்னா, யாருக்குமே அந்த சிந்தனை வரல. காந்தி சார் இருந்தார், ஐயா இருந்தார், எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தார், நேருவாக இருந்தாங்க, கருப்பு போட்டு எல்லாரும் வழக்கறிஞர் தான், எப்பேற்பட்டால். ஆனால் வழக்கறிஞருக்கெல்லாம் பேராசிரியராக இருந்தவர் நம்முடைய பாபா சாஹேப் அம்பேத்கர். அது மட்டுமல்ல,